வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? உங்களே சின்ன சமக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் நம்ம விமல் மற்றும் ஆனந்த்ராஜ் நடிப்பில் ஒரு கலகலப்பான ஃபேமிலி ராமாவாக வந்திருக்கிற படம் தான் கலாடா ஃபேமிலி. முதல்ல படத்தோட கதையை சுருக்கமாக பார்த்துடலாம். நம்ம ஹீரோ விமல் கோர்ட்டில் ஒரு சாதாரண தாவாலியாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு 3 தங்கச்சிங்கள். மிடில் கிளாஸ் குடும்பம்னாலே சொல்லவா வேணும், ஏகப்பட்ட பொறுப்புகள். ஆனால் அவங்க அப்பாவோ எதை பற்றியுமே கவலைப்படாத ரொம்ப உதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் விமலோட தாத்தாவுக்கு உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போதான் அந்த தாத்தா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. தன் 3 பேத்திகளுக்கும் ஆளுக்கு 50 லட்சம் செலவு பண்ணி மொத்தம் 1.5 கோடியில் பிரமாண்டமான கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏண்டா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்தில் இவ்வளவு காசு எங்கே இருந்து வரும்? அப்போதான் தாத்தா சொல்கிறாரு, தான் பல பேருக்கு வட்டிக்கு கொடுத்த காசு வெளியிலே நிற்குதுன்னு. அந்த பணத்தை வசூல் பண்ணுற பொறுப்பை விமல் கிட்ட ஒப்படைக்கிறாரு. தாத்தா இறந்த பிறகு அந்த பணத்தை விமல் வசூல் பண்ணுறாரா? அந்த பணத்தில் கல்யாணம் நடந்ததா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த கலாட்டா ஃபேமிலி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? ஓவராக சொல்ல போனால் கலாட்டா ஃபேமிலி ஒரு தடவை ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு பாஸ் படம். வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு லைட்டாக காமெடி மூவி பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். நம்ம சினிப்பட தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 2.5 ஸ்டார். சரி மக்களை, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சினிப்படத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களை.